வட இந்தியர்கள்லாம் நம்மூர் சாதுக்கள்லாம் ரொம்ப மரியாதை உண்டு அவளுக்கெல்லாம். ஸோ அவளோட ஒரு ஆவல் தீர்த்த மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெர்காம்பூர்லேயே ஒரு முகாமிட்டு சாதுர்மாச விரதத்தை அங்கேயே கடைபிடிக்கலான்னு மகாபிரிவா அமர்ந்துட்டார். மகாபிரிவார் சாதுர்மாசத்துக்கு உட்காந்தே தவிர அவர் அந்த டெய்லி பிக்ஷா வந்தனத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறத குறைச்சுட்டார். அதாவது உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டார். மகான்கள் அந்த டயத்துல உபவாசம் இருக்கணுங்கிறது கரெக்டு. ஆனா பிக்ஷாவந்தனம் எடுத்துக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா உடம்பு நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவு தான் காரணம். அவளுக்கு பிக்ஷாவந்தனம் காரணம். அந்த பிக்ஷாவந்தனம் எடுத்துக்காம இருக்கிறது அவர் கூட மடத்துல இருந்த பல பக்தர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம நாட்டிலேயே நம்ம கூட இருக்கிற அப்பா அம்மா சாப்பிடணும், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிடாம இருக்காளேன்னு. மகாசுவாமிகள் லோகத்தையே ரட்சிக்கிறவர், அவர் சாப்பிடாம இருக்கார் அப்படிங்கிறது பக்தாளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பக்தாள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அப்ப ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவர் தான் அங்க ஒரு பெரிய கைங்கரி அதிகாரியா இருந்தாருங்க. அவரும் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தார், சொல்றதுக்கு முயற்சி பண்ணார், சொல்லி பார்க்கல. சொல்றதுக்கு போவார் மகாசுவாமிகள்கிட்ட, பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கணும், உபவாசம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு போவார். ராமச்சந்திர ஐயர் வராருன்னு தெரிஞ்சாலே மகாபுரு யாரும் 4 பேர் கூப்பிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சுடுவார். ராமச்சந்திர ஐயர் அவாய்ட் பண்ணிடுவார். இந்த விஷயம் அவருக்கு சம்பந்தமா அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது மகாசுவாமிகளோட கருத்து. அவருக்கு ஒரு முடிவுன்னா அது தீர்மானம்னா அது தீர்மானம் தான். அது வேற யாரும் அதுல குறுக்கிடக்கூடாது. உபவாசம்ங்கிறது அவரோட நிகழ்ச்சி, அவரோட ஏற்பாடு. எவ்வளவோ ட்ரை பண்ண ராமச்சந்திர ஐயர், அவரால் பண்ண முடியல. ஒரு நாள் வேற வழி இல்லாம எப்படியான இன்னைக்கு பேசி ஒரு ஃபைனலைஸ் கொண்டு வரணும், உபவாசம் மகாபலியோட உபவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராமச்சந்திர சாயங்காலம் பெரியவா தனியா மாட்டின்ட்டார். அவர்கிட்ட அன்னைக்கு யாருமே இல்லை, கூட யாரும் இல்லை. பெரியவா அப்படி இப்படி பார்த்தா யாருமே வரல, சரியா மாட்டின்ட்டார் ராமச்சந்திர ஐயர்கிட்ட. ராமச்சந்திர ஐயர் போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உட்காந்து ஒரு விஞ்ஞாபனம் பண்றார். இது போல பெரியவா உபவாசம் எடுத்துக்கலன்னா நான் இந்த மடத்தை விட்டு நின்னுடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவா நிமிந்து பாக்குறார் ராமச்சந்திர ஐயரை. நீ நின்னுட்ட மடம் நடக்காதா என்ன அப்படின்னார். ராமச்சந்திர ஐயர் ரொம்ப பகீர்னா ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா நான் என்னோட உயிரையே மாய்ச்சுருவேன் நீங்க பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கலன்னா, அது என்னால பார்த்துட்டு ரொம்ப நாளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, உனக்கு இப்ப நான் பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கணும் அவ்வளவுதானே உன்னோட ஆசை, சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டார். சம்மதம் சொன்னோன்னா ராமச்சந்திர ஐயர் அந்த பிக்ஷாவந்தனத்துக்கு பெரியவாளுக்கு ஏற்பாடு பண்ணுவார் ஒருத்தர். அவருக்கு தான் என்ன அளவு என்ன தெரியும், என்ன சாப்பிடுவார், எவ்வளவு எடுத்துப்பாருங்கிறதுல அந்த அளவு அவருக்கு தான் தெரியும். அவரை தேடுறார். அவர் எங்க இருக்காருன்னு தேடுறதுக்காக எந்திரிக்கிறார். மகாபரிவார் கூப்பிடுறார் ராமச்சந்திர ஐயரை. எங்க போற அப்படின்னாரு. பிக்ஷாவந்தனம் அளவுலாம் தெரியும், அவரை கூட்டின்னு வந்துடுறேன், அவருக்கு தான் கரெக்டா தெரியும் அப்படின்னாரு. நீ தானே எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் எனக்கு பண்ணி வைக்கணும், உட்காரங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தார். சட்டன்னு பிக்ஷாவந்தனம் என்ன பண்ணலாம் மகாபிரிவாளுக்கு முதல்ல அப்படின்னு ராமச்சந்திர ஐயர் யோசிக்கும் போது கொஞ்சம் தள்ளி ஒரு தட்டுல பழங்கள்லாம் கனிவர்க்கங்கள்லாம் நிறைய இருந்தது. வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாமே வச்சிருந்தது. மடத்துக்கு வந்தவெல்லாம் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணது. அந்த சட்டை பெரியவா முன்னாடி வச்சேன். ராமச்சந்திர ஐயர் என்ன நினைச்சாருன்னா, சும்மா ஒரு 2 வாழைப்பழம் ஒரு சாத்துக்குடி சாப்பிட்டு பெரியவா முடிச்சுடுவார், உபவாசத்தை முடிச்சுடுவார், இன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பூர்த்தி ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு வச்சார். பெரியவா என்ன பண்ணாருன்னா, எவ்வளவு நிமிஷத்துல 1 நிமிஷம் ஆச்சா 2 நிமிஷம் ஆச்சான்னு தெரியாது, அந்த தட்டு ஃபுல்லா காலியா இருக்கு. அந்த தட்டுல இருக்கிற கனிவர்க்கங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. முடிச்சுட்டு அவரை பார்க்கிறார் ராமச்சந்திர ஐயரை. அடுத்தது பார் அப்படிங்கிறார். ராமச்சந்திர 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதே மாதிரி இன்னொரு தட்டை கொண்டு கொடுக்குறார், கனிவர்க்கங்கள் நிறைஞ்ச தட்டு. அதே 1 நிமிஷம் 2 நிமிஷம் மகாபரிவா கையை வைக்கிறது தெரியுது, அது எப்படி அவர் வாய்க்கு போறது, எப்படி காலியா இருக்குன்னு ராமச்சந்திர ஐயருக்கு தெரியல, காலி ஆயிடுச்சு. அப்ப அடுத்ததுப்பா அப்படிங்கிறார் பெரியவர் ராமச்சந்திர ஐயரை பார்த்து. இன்னைக்கு சுக்கரவார பூஜை முடிஞ்சிருக்குமேப்பா, இன்னைக்கு அந்த உக்ராணத்துல இதெல்லாம் வச்சிருப்பாளே, ரவா கேசரி வச்சிருப்பா, சுண்டெல்லாம் வச்சிருப்பா, எடுத்துன்னு வாங்க, அதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்றாரு ராமச்சந்திர ஐயர்கிட்ட. ராமச்சந்திர விறுவிறுன்னு உள்ள போறார், உக்ராணத்துக்கு போறார். கரெக்டா இன்னைக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் ஒரு இலையை போட்டு ஜம்முன்னு மூடி வச்சுட்டு இருக்கா. அந்த 2 தூக்கியை கொண்டு பெரியவா முன்னாடி வைக்கிறார். அதேதான், இந்த பழத்துக்கு என்ன கதியாச்சோ அதே கதி தான் அந்த ரவா கேசரிக்கும் சுண்டலுக்கும் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுச்சு. ராமச்சந்திரையர் பார்த்து அடுத்ததுப்பா அப்படிங்கிறார் பெரியவர்.
ஒரு நிமிஷம் பெரியவா, சூடா பால் கொண்டு வந்துடுறேன். அதாவது அதை பூர்த்தி பண்ணிடுறான், இதுக்கு மேல அவரால் முடியாது, அதனால நான் பால் கொண்டு வரேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சமையல் கட்டுக்கு போயிட்டு ஒரு பூஜால பால் கொண்டு வர்றார். அந்த பூஜா நிறைய பாலை வச்சோன்னா பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டேன். பெரியவா குடிச்சிட்டு சொன்னார், அவர்கிட்ட சொன்னார் ராமச்சந்திரரை பார்த்து, எங்கிட்ட இனிமேல் விளையாடுற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் சொன்னார். ஒரு நமஸ்காரத்தை முன்னிட்டு போயிட்டார். மகான்களுக்கு சாப்பாடு உணவு அப்படிங்கிறது நம்ம சொன்னோமே, நெல் பொரி அப்படிங்கிறது சொன்னோமே, நெல் பொரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவ எடுத்துக்கிறது அவ்வளவுதான். அந்த நெல் பொரி எப்படி அவ வயிற்றுக்கு போகுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் மகான்கள் சம்பந்தப்பட்ட செயல். சமீபத்தில் ஒரு இணையத்துல ஒரு செய்தி ஒன்று படிக்கும்போது, குன்றக்குடி ஆதீனத்துல பணியாற்றிய ஒரு கவிஞர் ஒருத்தர் ஒரு செய்தி ஒன்று எழுதியிருந்தார். அவர் பேர் கூட அந்த இணையத்தில் இருந்தது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு பெரும்பாலான மடாதிபதிகள் உண்ணும் உணவு பட்டியலை பார்த்தா மிகப்பெரிய செல்வந்தர்கள் சாப்பிடுவதற்கு நிகராக இருக்கு. துறவிக்குரிய, அதாவது அவர்களோட தவ வாழ்க்கைக்கு ஏற்ற உணவை அளவாக சாப்பிடும் மடாதிபதிகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம். இன்னைக்கு மடாதிபதிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கலியுகத்துல ஒரே ஒரு உதாரணம் அப்படின்னா மகா சுவாமிகள் மட்டுமே தான், வேற யாருமே கிடையாது. மகா சுவாமிகளை உதாரணமா வச்சுட்டு வாழறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ முடியலன்னா துற வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட அப்படித்தான் நிலைமை. அந்த மாதிரி தான் இருக்கணும். அது உண்மையான துறவிகள் எப்படி இருக்கணும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னோட நூல்ல சொல்லுவார். காமம் போன்ற சுகபோக எண்ணங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது. அடுத்தது முக்கியமானது, இந்த கிரீடம்லாம் வச்சுக்கிறாளே, கிரீடம் கங்கணம் கண்ணாபுணன் போட்டுக்கிறாளே, பொன்னாசை இருக்கவே கூடாது. ஆபரணங்கள் போட்டுக்கவே கூடாது. ஆபரணங்கள் இருந்தால் மனசு ரொம்ப சஞ்சலப்படும். அதனால ஆபரணங்கள் போட்டுக்கவே கூடாது. அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது, பெண்ணோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டதாக நான் சொல்லல, இதை பரமஹம்சர் சொல்றேன். பெண்ணோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டதாக ஒரு கனவு ஒரு சன்னியாசி கண்டால் அவருடைய சாதனை பலன்கள் எல்லாமே பாழ்பட்டு போயிடும் அப்படிங்கிறார். எதுவுமே கூடாது. ஒரு சன்னியாசிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த முறைப்படிதான் மகாபரிவா வாழ்ந்திருக்காங்க. துறவின்னு சொன்னோன்னே ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை ஒன்று படித்த ஒன்று, ஒரு துறவியும் ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரே சமயத்தில் இறந்து போயிட்டாங்க. ரெண்டு பேரும் மேல்லோகத்துக்கு போறான். மேல்லோகத்துக்கு போனோன்னா ரெண்டு பேருக்கும் சொர்க்கம் கிடைச்சிருது. ஏதோ புண்ணியம் எல்லாம் பண்ணியிருக்காப்புல இருக்கு, சொர்க்கம் கிடைச்சிருது. ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போகும்போது யமதர்மன் அங்கே வாசலில் உட்காந்து ஒவ்வொருத்தரா ஒரு கியூ நிற்கிறது, பெரிய கியூ நிற்கிறது, நம்ம ரேஷன் கடை மாதிரி கியூ நிற்கிறது. ஒவ்வொருத்தரா சொர்க்கத்துக்குள்ள அவ பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் நோட்டில் குடிச்சுட்டு உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவர் வர, அவரோட முறை வருது. யமன் கேட்குறாரு, நீ எங்கே டாக்ஸி டிரைவராக இருந்த? நான் டெல்லியில் இருந்தேன் சாமி. என்ன கிலோமீட்டர் வேகத்தில் நீ வண்டி ஓட்டுவேன்? குறைஞ்சது ஒரு 180-200 கிலோமீட்டர் சாமி. அது கம்மியாக என் வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. சரி, இங்கெங்கே குண்டு குழிலாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி ஓட்டுவேன்? நான் கண்ணை முடிட்டு போயிடுவேன் சாமி, அது மட்டும் வண்டி போயிடும் அப்படின்னு. சரி, நீ உள்ளே போ, நேராக சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கூப்பிட்டு ஒரு பல்லக்கு மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப மரியாதையோட அந்த டாக்ஸி டிரைவரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிச்சார். அடுத்து துறவி வந்தார். அவர்கிட்ட 2-3 கேள்வி கேட்டார். அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்த மரியாதை அந்த துறவிக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த துறவிக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. ஆனால் இவருக்கும் சொத்துன்னா, ஆனால் அந்த மரியாதை நமக்கு ஏன் கிடைக்கல? நம்ம எவ்வளோ நாளாக பக்தி வேலையில் இருந்திருக்கோம், பக்தி கைங்கரியத்தில் நம்ம இருந்திருக்கோம், நமக்கு ஏன் கிடைக்கலன்னு அவருக்கு ஒரு கோபம். சரி, யமதர்மன்ட்டே கேட்டுருவோங்க, நம்ம தான் இவ்வளோ நாளாக கைங்கரியம் நிறைய பண்ணியிருக்கோமே சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமன்ட்ட கேட்குறாரு. என்ன யமதர்மா, தர்மமே இல்லையா நீ பண்ணுறது? டாக்ஸி டிரைவர் அவ்வளோ ராஜயோகமாக உள்ள அனுச்ச, எவ்வளோ பேர் தூக்கிட்டு போனா பல்லக்கில் வச்சுருந்து, என்ன சாதாரணமாக ஏதோ ரிக்ஷாகாரம் உள்ளே போய் சொல்கிற மாதிரி உள்ளே போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ணியிருந்த பூலோகத்தில் அப்படின்னு அந்த துறவிகிட்ட கேட்டார் யமதர்மன். அப்போ சொல்கிறார், நான் டெய்லி ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் வரைக்கும் ஏதாவது சத்சங்கம் கூட்டத்தில் பேசிட்டு இருப்பேன், பகவான் நாமாவை சொல்லிருப்பேன், பக்தியோட முக்கியத்துவம் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உன்னோட கூட்டத்தில் பாதி பேர் தூங்கி வழிஞ்சதுதான் மிச்சம், பாதி பேர் குறட்ட விட்டுருந்தேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, டாக்ஸி டிரைவர்? இவன் வண்டி கண்ணா பண்ணான்னு ஓட்டும்போது அவன் பின்னாடி உட்காந்துருக்க பக்தர்லாம் பகவானே பகவானே ஒழுங்கா போகணும், பகவானே பகவானே. நீ பண்றதை விட அவன் ஓட்டும் போதும் அதிகமா என்ன நினைச்சிருக்கேன். நீ 8 மணி நேரம் சொல்ற, அவன் 1/2 மணி நேரம் அவன் வண்டியில போகணும்னா 1/2 மணி நேரமும் என்ன ஞாபகமாவே இருந்திருக்கான், பகவானே சுத்தி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அது போல
அந்த சாவின் பிடியில் இருந்து மகா பெரியவா பல பேரை காப்பாத்திருக்கார். மகான்களுக்கெல்லாம் அந்த ஒரு பக்குவம் வாய்க்கப்பட்டிருக்கும். ஒருத்தரோட விதின்னு சொல்லுவார், அந்த விதியை கூட மகான்கள் மாற்ற முடியும். காஞ்சி மகா சுவாமிகளோட பழகின பாக்கியம் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ருக்கு விநாயகனாக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அது கிளம்பட்டமான உத்தரவு கேட்கறதுக்காக வருவார் சில பேர். பெரியவா இப்போ திடீர்னு சொல்லுவா, இல்லைப்பா இன்னைக்கு இருந்து ராத்திரி பூஜை பார்த்துட்டு கார்த்தால போய அப்படின்பார். கார்த்தால அவர் போனார்னா அவர் முதல் நாள் போக வேண்டிய ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ இல்லை காருக்கோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அந்த ரோடு பிளாக் ஆகிருக்கும், ஏதோ ஒரு அசத்தம் நடந்திருக்கும். அது ஒரு ஞான திருஷ்டியில் அது வேண்டாம்னு சொல்லுவார். திருவள்ளூர்ல ராமச்சந்திர ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இந்த அனுபவம் வந்து இந்த புக்கில் இருக்கும், இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய புக்கில் இருக்கும். ராமச்சந்திர ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய அட்வொகேட், பெரிய வக்கீல். அவர் சத்தியம் தவறாத வக்கீல் அப்படின்னு மகா சுவாமிகளால் பாராட்டப்பட்டவர். மகா சுவாமிகளே பாராட்டியிருக்கார் அவர். அந்த வக்கீலோட பேத்தியோட கணவர் பெயர் வந்து சீனிவாச ஐயர்னு பேர். அவர் வந்து பழைய மாம்பழத்துல இருந்தார். அவருக்கு ஒரு 5 பசங்க. அவருக்கு 2 பசங்க, நம்ம கதைக்கு 2 பசங்க.